இங்க ஒரு பொண்ணு சாதாரணமா ஒரு மிரர்ல இருந்த டஸ்ட தொடச்சிட்டு இருக்கிறான். அப்போ அதுல ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். அவளுக்கு பின்னாடி இருந்த ஓவியத்துல இருந்த லேடி திடீர்னு அசைய ஆரம்பிக்கா. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு ஷாக் ஆகி உடனே திரும்பி பாக்குறான். ஆனா திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நார்மலா தான் இருக்குது. உடனே ஒருவேளை அது அவளோட கற்பனையா இருக்கலாம்னு நினைச்சு அப்படியே விட்டுடுறான். ஆனா இதுக்கப்புறம் அங்க நடக்க போற விஷயங்கள் அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்காது. அடுத்ததா அவ பொண்ணோட ரூம்ல விசித்திரமான இன்னொரு ஓவியம் இருக்குது. அதுல ஒரு ஆள் ஒரு கையில சீப்பையும் இன்னொரு கையில சிசரையும் வச்சிட்டு இருக்கான். அவ அந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து அந்த பெயிண்டிங்ல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கும். உடனே அதை ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்றான். ஆனா எவ்வளவு இழுத்தாலும் அந்த பெயிண்டிங் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அது அந்த சுவர் கூடவே ஒட்டி போன மாதிரி டைட்டா இருக்குது. கடைசியில அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் அவ தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்த டைம்ல திடீர்னு கத்திரிக்கோலை வச்சு முடிய வெட்டுற மாதிரி ஏதோ வித்தியாசமான சத்தத்தை கேட்கிறான். உடனே அந்த பெயிண்டிங்ல இருந்தவரோட ஞாபகம் வந்து மெல்ல அது பக்கத்துல போறான். அப்போ அதை பார்த்ததும் மெல்ல கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருந்த ஒரு ஒயிட் கிளாத்தை தூக்கி அதுக்கு மேல போட்டு கவர் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிருந்திருப்பா. ஆனா அதுதான் அவ பண்ணின பெரிய தப்பா இருந்திருக்கும். அன்னைக்கு மிட் நைட்ல அந்த துணிக்கு பின்னாடி இருந்து பயங்கரமான கை ஒண்ணு வெளியே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த அவளோட தலைமுடிய வெட்ட ஆரம்பிக்குது. அவ கொஞ்சம் அசைஞ்சதும் அந்த கை திரும்பவும் அந்த துணிக்கு பின்னாடியே போய் மறைஞ்சிருது. கொஞ்ச நேரத்துல அவ கண்ணு முழிச்சு அவளோட தலைமுடிய தொட்டு பார்க்கும்போது அது வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். அப்போ அவளுக்கு அவளோட சேட்டை பிடிச்ச சிஸ்டர் ஞாபகத்துக்கு வந்து அவதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறா. உடனே அவ கிட்ட கேட்டு சண்டை போடுறதுக்காக அவளோட ரூமுக்கு கிளம்பி போறான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நைட் டைம்ல நிச்சயம் அவ இங்க வந்திருக்க மாட்டான்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்ன பார்த்து அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறான். பார்த்தா அந்த பெயிண்டிங் மேல இருந்த வெள்ளை துணி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் அதுக்கு பின்னாடி நின்று தள்ளுற மாதிரி இருக்குது. உடனே அவன் பயந்து போய் வேகமா அங்க இருந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கடைசியில அந்த துணி முழுசா கீழேயே விழுந்துருது. ஆனா அதுக்கு பின்னாடி யாருமே இல்ல. அந்த இடமே காலியா இருக்குது. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெயிண்டிங்ல இருந்த மனுஷன் இப்போ காணாம போயிருப்பான். அப்போ திடீர்னு அவ அந்த அலமாரிக்குள்ள அவளுக்கு பின்னாடி யாரோ சிசரால முடிய கட் பண்ற சத்தத்தை கேட்டு மெல்ல திரும்பி பாக்குறான். அப்போ சடனா அந்த பெயிண்டிங்ல இருந்த மனுஷன் அவளை கண்டுபிடிச்சு வேகமா உள்ள இழுக்கிறான்.